ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு 60 கொஸ்டின் வந்து MCQ வந்து பார்த்துடலாம். நீங்கள் வந்து கேட்டனால தான் நான் வந்து இதை எடுத்தேன். ஸோ இல்லைன்னா வந்து அந்த இதிலே போயிருப்பேன். ஒன்று பண்ணலாம், இதில் ஒரு 50 கொஸ்டின் ஒரு நாள், அப்புறம் அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஒரு 50 கொஸ்டின் ஒரு நாள். நம்மளுக்கு ரெண்டுமே முக்கியம், எல்லாமே கொஸ்டின் ஆன்சர் தானே. ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ போட்டுட்டு நாளைக்கு வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் போடுறேன், நாளை கழித்து மல்டிபிள் சாய்ஸ் போடுறேன். ஓகே, சரி வாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து விச் போயம் ends ஐ ஷால் பட் தி பெட்டர் ஆஃப்டர் தட். இந்த லைன் வந்து எந்த போயமில் முடியுதுன்னு கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் டார்க்காக இருக்கிறது தான் ஆன்சர். ஹவு டு ஐ லவ் தி. அப்புறம் விச் போயட் இஸ் கன்சிடர் அஸ் அ நேஷ்னல் ஹீரோ இன் கிரீஸ். எந்த போயட் வந்து நேஷ்னல் ஹீரோ அப்படின்னு கிரீஸில் வந்து கன்சிடர் பண்ணப்படுறாங்கன்னா லார்ட் பைரன். விச் கைண்ட் ஆஃப் போயம் இஸ் எட்வர்ட் லியர் அசோசியேட்டட் வித். எட்வர்ட் லியர் வந்து எந்த மாதிரியான போயமுக்கு வந்து அசோசியேட் பண்ண போகிறாருன்னு சொல்லி கேட்குறாங்க. நான்சென்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் தான் கன்சிடர் பண்ண போகிறாரு எட்வர்ட் லியர். இன் கால்ரிட்ஜ் போயம் த ரைம் ஆஃப் ஏன்ஷியன்ட் மெரைனர் வேர் வேர் த 3 gallants கோயிங். அந்த 3 gallants வந்து ஏன்ஷியன்ட் மெரைனரில் த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மெரைனரில் அந்த 3 gallants வந்து எங்கே போவாங்கன்னா வெட்டிங்க்கு வந்து போவாங்க. நெக்ஸ்ட் வந்து 5th கொஸ்டின். ஹரால்ட் நிக்கோல்சன் டிஸ்கிரைப்டு விச் போயட் அஸ் அ வெரி எல்லோ அண்ட் க்ளம் பர்ஃபெக்ட் மேனர்ஸ். அதில் வந்து டிஎஸ் எலியட் தான். ஹரால்ட் நிக்கோல்சன் டிஸ்கிரைப்டு விச் போயட் அஸ் அ வெரி எல்லோ அண்ட் க்ளம்னாலே டிஎஸ் எலியட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி எல்லோ அண்ட் க்ளம் பர்ஃபெக்ட் மேனர்ஸ். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின். வாட் வாஸ் ஸ்ட்ரேஞ்ச் அபவுட் எமிலி டிக்கின்சன். எமிலி டிக்கின்சன் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷி ரேர்லி லெஃப்ட் ஹோம். அதுதான் அவங்களோட இது. மற்றதும் ஆன்சர் பண்ணுற மாதிரியே இருக்குது. பட் ஒரிஜினல் வந்து ஆன்சர் வந்து ரேர்லி லெஃப்ட் ஹோம் தான். 7th கொஸ்டின். ரூபர்ட் ப்ரூக் ரோட் ஹிஸ் போயட்ரி டூரிங் விச் கான்ஃப்ளிக்ட். எந்த கான்ஃப்ளிக்டில் வந்து ரூபர்ட் ப்ரூக் வந்து அவரோட போயம் வந்து எழுதினாருன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில். நெக்ஸ்ட் விச் போயட் லாரெட் wrote about a church mouse. பெஞ்சமின். நெக்ஸ்ட் வந்து விச் அமெரிக்கன் ரைட்டர் பப்ளிஷ்ட் a brave and startling truth in 1996. எல்லாமே நெட் எக்ஸாமில் கேட்க வேண்டிய ஒரு டஃப்பான கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. நெட் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ மாயா ஆங்கிலோ இதை பிரேவ் அண்ட் ஸ்டார்டிங் ட்ரூத் இன் 1996 பப்ளிஷ் பண்ணது. Tenth question. Who wrote about the idyllic Ischil of Innisfree? W.B. Yeats. 11th question. A pattern of accented and unaccented syllables in lines of poetry meter. அதாவது அக்சன்டட் அண்ட் அன்அக்சன்டட் சிலபிள் வந்து எந்த லைனில் வருதோ அது வந்து மீட்டர்னு சொல்லி சொல்லுவோம். ரெப்பிட்டேஷன் ஆஃப் சிமிலர் எண்டிங் சவுண்ட்ஸில் வந்து இந்த போயமில் வந்து ரெப்பிட்டேஷன் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ரைம்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும். 13th கொஸ்டின் பார்க்கலாம். அப்ளையிங் ஹியூமன் குவாலிட்டிஸ் டு நான் ஹியூமன் குவாலிட்டிஸ் திங்ஸ். ஒரு ஹியூமன் குவாலிட்டியிலேருந்து நான் ஹியூமன் குவாலிட்டி திங்ஸை வந்து அப்ளை பண்ணுறது தான் பெர்சானிஃபிகேஷன். த ரெப்பிட்டேஷன் ஆஃப் பிகினிங் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். பிகினிங்லேயே கான்சனன்ட் சவுண்ட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ரெப்பிட்டேஷன் ஆச்சுன்னா அது வந்து அலிட்ரேஷன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க, பார்த்துக்கோங்க. திரும்ப உங்களுக்காக இப்போ 11th ஸ்லோவாக வரேன், அப்படியே பாருங்கள். இதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்துட்டிங்களா. 14th கொஸ்டின் வந்து த ரெப்பிட்டேஷன் ஆஃப் பிகினிங் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து அலிட்ரேஷன் பார்த்தாச்சு. 15 A comparison of unlike things without using a word of comparison as like us or metaphor. அது உங்களுக்கு தெரியும். The comparison of unlike things using the words like or as simile. இதுவும் உங்களுக்கு தெரியும். Using words or letters to imitate sounds. Sounds வந்து ஒரு லெட்டரோ வேர்டோ இமிட்டேட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஆனோமேட்டோஃபோபியா.
ஆனோமெட்டோஃபோபியா. ஒரு வேர்ட் ஆர் சவுண்ட்ஸ் வந்து இமிடியேட் சவுண்ட்ஸ்னு வந்துச்சுன்னா ஆனோமெட்டோஃபோபியா. அடுத்து வந்து 18வது கொஸ்டின். A description that appeals to one of the five senses. Imagery. A poem that tells a story with plot, setting and character. ஒரு போயம் வந்து ஒரு பிளாட்டு, செட்டிங்கு, கேரக்டர் இது மூணுமே சொல்லிச்சு அப்படின்னா நரேட்டிவ் ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து ஃப்ரீ வெர்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு அலிட்ரேஷன் இருக்காது, சிமிலி இருக்காது, மெட்டஃபர் இருக்காது, இஷ்டத்துக்கு எழுதி வைப்பாங்க, அதுக்கு பேர் தான் ஃப்ரீ வெர்ஸ். லிரிக்கல் போயட்ஸ் வந்து நம்ம லாபிலி டேம் சான்ஸ் மெர்சி அந்த மாதிரி இருக்கும்ல, அதான் வந்து லிரிக்கல் போயம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு போயம் வந்து பிளாட், செட்டிங், கேரக்டர் சொல்லிச்சுன்னா நரேட்டிவ் ஸ்டைல் தான். A poem with no meter or rhyme for free verse. நான் சொன்னேன் இல்லையா, அதே தான். ஒரு மீட்டரோ ரைமோ இல்லைன்னா அது வந்து ஃப்ரீ வெர்ஸ். A poem that generally has meter and rhyme. ஒரு மீட்டர் ஒரு ரைம் வந்து ஒரு போயமில் இருந்துச்சுன்னா அது வந்து லிரிக்கல் போயம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து in 1960 the Colossus, the first book of poem published by which poetess? Sylvia Plath. In his Rudyard Kipling said, if you can meet with truth and disaster. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான கேள்வி, இதெல்லாம் கேட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இதுக்கும் which of the following is not literary device used for aesthetic effect in poetry? எந்த ஒரு லிட்ரரி டிவைஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. கிராமர் அதை விட்டுருங்க, இது மூணு யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணுற டிவைஸ் பார்த்துக்கோங்க. அசோனன்ஸ், ஓனோமோட்டோஃபோபியா, ரைம், இது மூணுமே யூஸ் பண்ணுறாங்க. கிராமரை தவிர கிராமர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க இந்த பொயட்டிக் டிவைஸில். ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ரைட்டிங் predates poetry. False. What is the earliest surviving European poem? The Homeric epic. Which of the following is not poetic tradition? The Aucklet. Which of the following is not a poetic tradition in the Aucklet? What is the study of poetry's meter and form called? What is the study of poetry's meter and form called? Prosody. Shakespeare composed much of his plays in what ஷார்ட் ஆஃப் வெர்ஸ்? எந்த வெர்ஸில் வந்து அவரோட ப்ளே வந்து எழுதியிருப்பாரு, கம்போஸ் பண்ணியிருப்பாருன்னா இயாம்பிக் பென்டாமீட்டர் தான். மேக்ஸிமம் ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ண அந்த கம்போசிங் அவரோட ப்ளேயில் வந்து என்ன வெர்ஸ்னால் இயாம்பிக் பென்டாமீட்டர். விச் poet invented the concept of the variable foot in poetry? William Carolus Williams. Who wrote this famous line, shall I compare thee to summer's day, thou art more lovely and more temperature? Shakespeare. From what century does the poetic form folk ballad date? From what century does the poetic form the folk ballad date? 12th century. அந்த ஃபோக் பேலட் வந்து எப்போ ஃபஸ்ட்டு கொண்டு வராங்கன்னா எந்த செஞ்சுரியிலனா 12th centuryல தான். From which of Shakespeare play of in this famous line, did my heart love till now forswear sight, for I never saw a true beauty until this night? Romeo and Juliet. And the love romantic வந்தாலே ரோமியோ அண்ட் ஜூலியட் தான். What is the poem called whose first letters of each line spell out a word? Acrostic. All Long Syne is a famous poem by whom? Robert Burns. How has Stephen Dung been described in the Oxford Companion to 20th Century Poetry? A poet of middleness. The Cambridge School referred to a group who emerged when? The 1960s. Margaret Atwood was born in which Canadian city?
ஒட்டோவா. ஐயோ! இது ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஸ்டின். எந்த ஆத்தர் எந்த ஊரில் பிறகுறாங்கன்றது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது? எனிவே இந்த மார்கரெட் அட்வுட் வந்து எந்த கெனடியன் சிட்டியில் பிறகுறாங்கன்னா ஒட்டோவா அப்படின்ற கெனடியன் சிட்டி. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்டால் அடிச்சிருங்க. Which of the following words describe the prevailing attribute of high modern literature? Skeptical and impressionistic. Which Welsh poet wrote under Milkwood? Dylan Thomas. Who wrote Canterbury Tales? Geoffrey Chaucer. இது எல்லாத்துக்குமே தெரியும். சொல்லி சொல்லி எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். Who wrote The Hound of the Baskervilles? Arthur Conan Doyle. Conan Doyle தான் நம்ம இதுவும் எழுதியிருப்பார். நம்ம அந்த த்ரில்லர் ஸ்டோரி, ஹாரர் அண்ட் த்ரில்லர், அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி வரும், அது அவர் தான் எழுதியிருக்காரு. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கனன் டாயல் எழுதினது வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ். அதை பார்த்து தான் அந்த படமே எடுத்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர் இஸ் நாட் த ஆத்தர் ஆஃப் ஒயிட் டெவில். அதாவது ஹேம்லெட்டு, டேமிங் அண்ட் த ஸ்டியூ, டைடஸ் அடோனியஸ், இது மூணுமே வந்து ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டேஸ் இஸ் அ லேட் 20th century play written by a woman. எந்த ரைட்டர் வந்து 20th century லேட் 20th centuryயில் வந்து எழுதினாங்க கேர்ள்ஸ் ரைட்டிங்னா? கேமிலி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்டர்ஸ் ரோட் ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ்? சர் வால்டர் ஸ்காட் அண்ட் மரியா எட்வர்த். ஹூ ரோட் 10 லிட்டில் நிகர்ஸ்? அகதா கிறிஸ்டல். 10 லிட்டில் நிகர்ஸ் எழுதினது வந்து அகதா கிறிஸ்டல். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மாதிரியே தெரியுது, பார்த்துக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் தாமஸ் ஹார்டி புக்ஸ்? த புவர் மேன் அண்ட் த லேடி, த ரிட்டர்ன் ஆஃப் நேட்டிவ். இந்த ரெண்டு இது எழுதியிருக்காரு தாமஸ் ஹார்டி. புவர் மேன் அண்ட் லேடி, த ரிட்டர்ன் ஆஃப் நேட்டிவ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஒர்க் ஆஃப் ஜான் கீட்ஸ்? அதை எதுவுமே கிடையாதா? இதில் எதுவுமே அவர் எழுதலை. ஹூ ரோட் த போயம் ஆன் டெத், அ உமன், வைன் அண்ட் ஸ்னோ? ஜான் கீட்ஸ். Of man's first disobedience and the fruit of the forbidden tree, whose mortal taste brought death into the world, and all our woe with losses of Eden, paradise lost. இது எல்லாத்துக்குமே தெரியும். ஃப்ரூட், ஃபர்பிடன், மேன்ஸ், காட்ஸ் ஒபீடியன்ஸ் அப்படின்னு வந்தாலே, ஆடம் அண்ட் ஈவ், சாத்தான், காட்னு வந்தாலே பேரடைஸ் லாஸ்ட். ஓகே, இந்த 53 MCQ இன்னைக்கு படிங்க. மேக்ஸிமம் முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட்டு போடுறேன்.